சரியா? சீமான் ஒரு விவகாரத்தை கையில் எடுக்கிறார் என்பதற்காக அந்த விவகாரத்தை மறந்து சீமான் மீது வன்மத்தை கொட்டுவது அப்படின்றத வழிமுறையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் கிருஷ்ணசாமி கிடையாது. அப்போ அவர் அந்த கருத்தியல் ரீதியாக அதை அணுகுகிறார் போது நாமளும் கருத்தியல் ரீதியாக அதற்கு சில பதில்களை சொல்ல வேண்டியது. சீமானுடைய பார்வை என்ன அப்படின்னா, இந்த கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்றதை வைத்துக்கொண்டு ஒரு 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 பொருளையே நம்ம தடை செய்வது அப்படின்றதை ஏற்க முடியாது அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுகிறார். அப்போ கல் இறக்குதல் அப்படின்றத என்னுடைய காலங்காலமாக நான் செய்து வந்த ஒரு விஷயம். அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா டாடி சும்மா வாய் வார்த்ததுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் வர சமயத்தில் கல் இறக்குதல் அனுமதி குறித்து பரிசீலிப்போம் அப்படின்னு வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு போவாங்க. அது இல்லாமல் இது உண்மையாகவே இதை 4 ஆண்டுகளாகவே முன்னெடுத்து செல்லக்கூடியவர், அது 4 ஆண்டுகளாகவே இது பக்கம் வலுவாக நிற்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் இருக்கிறார். இன்றைக்கி அந்த மாநாடை போடணும்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அது பலமுறை கேட்டாங்க, பலமுறை அவங்க மாநாடு நடத்தணும்னு திட்டமிட்டாங்க. அந்த மாநாட்டுக்கெல்லாம் திட்டமிட்ட பொழுதுலாம் இவங்க அனுமதி வழங்கலை. இந்த முறை அவங்க மாநாடு போடுறதுன்னு அவங்களோட உரிமைங்க. எத்தனை வாட்டி நீங்கள் தடை போடுவீங்க? சரி, சீமான் விட்டுருங்க, உங்களுக்கு ஆகாதவர், அவர் முன்னெடுக்கக்கூடாது. ஓகே, உங்களுடைய துறை என்னப்பா பண்ணுது? விவசாயிகள் ஒரு மது சார்ந்த அல்லது துறை சார்ந்த ஒரு பொருள் சார்ந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க, ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான கோடியை வருமானமாக தினம் தினம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த டாஸ்மாக் உடைய சகத்துறையாக இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறை, அந்த மதுவிலக்குத்துறை ஏன் இவர்களை அணுகி இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? இதுதான் அவங்களுடைய கடமை. அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணையம் சிறப்பு இருந்தார் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜூன் 15 சீமான் கல்லிறக்கும் போராட்டத்தை அறிவிச்சிருந்தார். இதை தொடர்ந்து சில அமைப்புகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பல அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாட்டு சாராயத்தை பெருக்கிறதுக்கு வழிவகை செய்யும், அதுக்கு தான் இவர் நீடித்து வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விதத்தை யார் அதை பதிவு பண்ணி? கிருஷ்ணசாமியா? கிருஷ்ணசாமி சீமான் அவர்களை மட்டும் குறிவைத்து பேசலை. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பொதுவாகவே இந்த கல் இறக்குவது அப்படின்றதுல 2 விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, கல் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியது மருத்துவ ரீதியாக நிரூபணமாகாத ஒரு விஷயம். அதனால் அந்த பரப்புரையை செய்வதை ஏற்க முடியாது அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இரண்டாவது அவர் என்ன 3 விஷயம் எடுத்துக்கலாம். ஒன்று கல் உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது, மருத்துவ ரீதியாக அது நிரூபணமாகவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, இந்த கல் இறக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கிராமமாக சாராயம் காய்ச்சினால் எப்படி நீங்கள் தடுப்பீர்கள் அப்படின்ற பிரதான கேள்வியும் முன்வைக்கிறார். 3வது என்னென்னா, இந்த கல் இறக்குவது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்தவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த ஒரு காரணத்தினால மீண்டும் அதை நோக்கியே இது இட்டு செல்லுமா அப்படின்ட்டு இந்த 3 கேள்விகளுமே மிக முக்கியமான கேள்வி. சரியா? சீமான் ஒரு விவகாரத்தை கையில் எடுக்கிறார் என்பதற்காக அந்த விவகாரத்தை மறந்து சீமான் மீது வன்மத்தை கொட்டுவது அப்படின்றத வழிமுறையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் கிருஷ்ணசாமி கிடையாது. அப்போ அவர் அந்த கருத்தியல் ரீதியாக அதை அணுகுகிறார் போது நாமளும் கருத்தியல் ரீதியாக அதற்கு சில பதில்களை சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன்று என்னென்னா, கல் ஆரோக்கியமானதா அப்படின்ற கேள்வி வரும்னா, சர்க்கரையும் கூட ஆரோக்கியமானது கிடையாது. மருத்துவ ரீதியாக எடுத்தீங்கன்னாக்கா பாதி பிரச்சனைகளுக்கு சர்க்கரை தான் காரணமாக இருக்குது. இப்போ அதுக்காக சர்க்கரை உட்கொள்ளுதலை நிறுத்திட்டோமா? இல்லை. சரியா? ஸோ ஒரு பானம் அது உட்கொள்ளப்படுகிறது, விற்பனை செய்யப்பட்டு வந்தது, அப்புறம் அது நிறுத்தப்படுகிறது. இது நிறுத்தப்பட்டதன் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கல் பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ எந்த மாநிலங்கள் இருக்குது, நான் இன்னும் ஃபுல்லாக அதை படிக்கலை, அது சம்மந்தமாக படிக்கணும், மேலாப்பில் நான் பேசுகிறேன். அதனால் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்பூர்வமாக அனுமதிக்கிறாங்கன்னா அங்கெல்லாம் சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கிறார்களா? இல்லை தமிழ்நாட்டில் சாராயமே காய்ச்சலையா? அப்போதான் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. திமுககாரன் தானே காய்ச்சி விற்கிறான், இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? அப்போ அந்த கள்ளக்குறிச்சியில் ஏன் 60 பேர் செத்து போனாங்களே? இல்லை பாயாசம் முடிச்சு செத்தாங்களா? கல்யாண வீட்டில் பாயாசம் முடிச்சு செத்தாங்களா? கள்ளச்சாராயம் தானே. அப்புறம் என்ன? அப்போ இங்கே கள்ளச்சாராயம் என்பது தொன்று தொட்டு இருந்து வருகிறது, இது காய்ச்சப்படுகிறது, இது வழங்கப்பட்டு வந்திருக்கிறது.
சரியா? நீ என்னதான் தலைகண்டு தண்ணி குடித்தாலும் இந்த ஜனம் போயிட்டு அந்த 50 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்டில் கிடைக்குதுன்னா நான் எதுக்கு 180 ரூபா 200 ரூபா கொடுத்து ஒரு குவார்ட்டர் வாங்கணும், நான் 50 ரூபாய் இதை வாங்கி குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஜனம் இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. சீமானுடைய பார்வை என்ன அப்படின்னா, இந்த கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்றதை வைத்துக்கொண்டு ஒரு 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 பொருளையே நம்ம தடை செய்வது அப்படின்றதை ஏற்க முடியாது அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுகிறார். அப்போ கள் இறக்குதல் அப்படின்றத என்னுடைய காலங்காலமாக நான் செய்து வந்த ஒரு விஷயம். அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா டாடி, மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னாக்கா டாடின்னு தனியாகவே கடை வச்சுருக்கான். நாட்டு சாராயம் அப்படின்னு தனியாக கடை வச்சுருக்கான், தனியாகவே விற்பனை பண்ணுறான். இந்த IMFL, அதாவது இந்தியன் மேனுஃபேக்சர்டு ஃபாரின் லிக்கர் இருக்கு இல்லையா, இது தவிர்த்து அவன் டாடி ஷாப்னு கண்ட்ரி லிக்கர்னு தனியாக வச்சுருக்கான். அப்போ இந்த கண்ட்ரி லிக்கர்ன்றது என்ன? நாட்டு சாராயம். சாராயம், அதை தவிர்த்து கள். சரியா? இப்போ கோவாலையும் அது இருக்குது, ஃபெனின்னு கொடுக்குறான். அது இன்ஃபேக்ட் காஸ்ட்லியர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மாநிலத்திலையும் இது அமலில் இருக்குது. தமிழ்நாட்டில் அதை வந்து நிறுத்தியதுக்கு 2 பிரதான காரணம். ஒன்று என்னென்னா, இந்த அதுவும் கருணாநிதி வந்ததுக்கப்புறம் அது இவர் இருந்த பொழுதே அது தடை இருந்தது. நம்ம இவர் காமராஜர் ஆட்சி காலத்திலேயே தடை இருந்தது. அதுக்கு முன்னாடி தடை யார் முதல்ல கொண்டு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் அமல்படுத்தியது, சேலத்தில் தான் அமல்படுத்துகிறாங்க, மது ஒழிப்புன்றதை அமல்படுத்துகிறாங்க. அமல்படுத்தியது இந்தியாவிலேயே அமல்படுத்தியது ராஜாஜி. இந்தியாவிலேயே சேலத்தில் தான் முதல்ல இந்த பூரண மது விலக்கு அப்படின்றது அமலுக்கு வந்தது. அது அமலுக்கு வரும்போதே கள் என்பதும் தடை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் காமராஜர் ஆட்சியில் தொடர்ந்தது. கருணாநிதி ஆட்சியில் அது வாபஸ் பெறப்பட்டது. அது வாபஸ் பெறப்பட்ட பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கள் அப்படின்றதையும் இவங்க வாபஸ் வாங்கியிருக்கணும், அதை வாங்கலை. அதுக்கு தனியாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த கோர்ட் ஆர்டர் இருக்குது பாருங்கள், அந்த கோர்ட் ஆர்டர் தான் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணி நீங்கள் சட்டப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே இது அனுமதி வழங்கப்படும்ன்றது என்னுடைய எண்ண ஓட்டம். என்ன இது ஒரே பிரச்சனைனா, இது ஸ்டேட் பாலிசி ஆகிடுது. அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ன்னு இருக்குது நம்மளுடைய அரசியல் சாசனத்தில் வந்து. அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அப்படின்ற அளவில் இருக்கக்கூடியதில் வந்து இது வந்து அரசாங்கத்துடைய கடமை என்று சொல்கிறது. ஆனால் கண்டிப்பாக அரசாங்கம் இதை செய்துதான் ஆக வேண்டும்னு நீதிமன்றத்தால் அமல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் இதை வந்து கண்டெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ இங்கே நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, இந்த கள் இறக்குதல் அப்படின்றதை ஒரு உரிமையாக மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற பொழுது அதற்கான அந்த சலுகையை அரசாங்கம் வழங்க வேண்டும். சும்மா வாய் வார்த்ததுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேர்தல் வர சமயத்தில் வந்து கள் இறக்குதல் அனுமதி குறித்து பரிசீலிப்போம் அப்படின்னு வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு போவாங்க. அது இல்லாமல் இது உண்மையாகவே இதை 4 ஆண்டுகளாகவே முன்னெடுத்து செல்லக்கூடியவர், அது 4 ஆண்டுகளாகவே இது பக்கம் வலுவாக நிற்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இதை இன்னைக்கு எடுத்தா மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி அந்த மாநாடை போடணும்னு அவங்க கேட்டுட்ருக்காங்க. அது பலமுறை கேட்டாங்க, பலமுறை அவங்க மாநாடு நடத்தணும்னு திட்டமிட்டாங்க. அந்த மாநாட்டுக்கெல்லாம் திட்டமிட்ட பொழுதுலாம் இவங்க அனுமதி வழங்கலை. இந்த முறை வந்து இந்த முறை வந்து அவங்க மாநாடு போடுறதுன்றது அவங்களோட உரிமைங்க. எத்தனை வாட்டி நீங்கள் தடை போடுவீங்க? எனக்கு தெரிஞ்சு கடந்த ஆண்டு கூட ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதில் கூட வந்து பேசியிருப்பாங்க, சீமான் அவர்கள் இருந்திருப்பார், அவரும் பேசியிருப்பார். அப்போ இன்னொரு ஒரு விவசாயி ஒருத்தர் அவரும் பேசியிருப்பார், ரொம்ப அருமையாக பேசியிருப்பார். ஸோ இது அவர் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இதை பரிசீலிக்கணும் அரசாங்கம். இதில் உண்மையாகவே பிரச்சனைகள் இருக்குது. இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்வது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அது என்னன்றதை அணுகி அதை விவாத பொருளாக்கணும். இவர்கள் அதை விவாத பொருளாக்க மாட்டார்கள். ஏன்னா இவங்களுக்கு தான் எல்லாம் இருக்காங்களே, ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் 600 கோடி 700 கோடி அப்புறம் எங்கேன்னு சம்பாதிக்கிறது? ஏதோ இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு விசாகன் மாதிரி அதிகாரிகளை போட்டு வீரன் வாங்கு, அந்த கம்பெனிலேருந்து வாங்கி, இந்த கம்பெனிலேருந்து வாங்குறதே, அது வாங்கி அதை டாஸ்மாகில் கொண்டு வந்து அதை அந்த குடோனில் வச்சு அதுலேருந்து 10 ரூபா வரைக்கும் நாங்கள் காத்திருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. தொழிற்சாலையிலேருந்து நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம்னு இப்போ எடுத்துக்கிறாங்க. இந்த ஆட்சி ஆரம்பிக்கும் பொழுது பாட்டிலுக்கு 10 ஸ்டாலின் ஒரு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பாட்டிலுக்கு ஒரு 10, ஏன்னா ஸ்டாலின் தான் அதனால பாட்டிலுக்கு எதுக்கு நான் 10 ரூபா வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? ரொம்ப கம்மியாக இருக்கே. 10லேருந்து 30 ரூபான்னா ஒரு நாளைக்கு 30 கோடி தானே, அது ரொம்ப கம்மியாக இருக்கே. நான் அது ஃபேக்ட்ரிலேருந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எவ்வளோ வரும்? லிட்டர் வரும். ஆமாம், அதனால் அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் அதை அப்படியே கொண்டு போகிறேன், குடோன் கொண்டு போகிறேன், தனியாக எடுத்து விற்கிறேன். அப்போ எனக்கு பாட்டிலுக்கு 80 ரூபா நிற்குது. வெறும் 40 ரூபா கொடுத்தா போதும். நான் மேனுஃபேக்சரிங் சார்ஜ் மட்டும் அவங்க கொடுத்துட்றேன், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். லாரி சார்ஜ் மட்டும்தான்.
ஒரு 10 ரூபா வச்சுக்கோங்க லாரி சார்ஜ். அதே 150 ரூபாய்க்கு நான் விற்றுட்டு போகிறேன், எனக்கு அது 120 ரூபா நிற்குது இல்லை, ஒரு அமௌண்ட் நிற்குது இல்லை, அதிகமான அமௌண்ட் நிற்குது. நான் ஏன் 10 ரூபாய்க்கு காத்திருக்கணும்? இப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எப்படி கல்லை பற்றி யோசிப்பார்கள்? சரி சார், இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கும் போது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று தான் சார். அதையே திருப்பி பண்ணணும் சீமான் மட்டும். இல்லை, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததுன்னு எதை வைத்து சொல்கிறீங்கன்றதான கேள்வி. ஏன்னா இப்போ நடைமுறைக்கு சாத்தியமானது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதுன்னா என்னுடைய கேள்வி, ஒரே 5 ஆண்டுகளில் 2006 2011 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்க 11 நிறுவனங்களுக்கு, மதுபான நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டது. இது எப்படி சாத்தியமாச்சு? லாபம்னா எந்த விதத்துல லாபம்? ஏன் இதுல லாபம் வராது ஏன் நினைக்கிறீங்க? ஏன் டாஸ்மாக் வந்து கள்ளை கொள்முதல் செய்து விற்பனை செய்ய முடியாதா? எஸ்என்ஜேவே தான் பண்ணணுமா? பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணுமா? ஏன் விவசாயிட்டேன்னு வாங்கி விற்க முடியாது அப்படின்னால? அதில் வர லாபம் இதில் வருமா சார்? ஏன் வராது? வராதுன்றீங்களா? ஏன் வராது? நீ திருட்டுத்தனம் பண்ணாமல் இருந்தால் வரப்போகுது. வர லாபத்தை வச்சு பண்ணிட்டு போயேன். இப்போ எல்லா லாபத்தையும் நீ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு இருக்க, ஒன்றும் கிடையாது. அதை ரத்தீஷ் 300 கோடிக்கு வீடு கட்டுறான், இன்னொருத்தன் 400 கோடிக்கு வீடு கட்டுறான். இவன் கொண்டு போய் கேமன் ஐலண்டு அங்கேயும் இங்கேயும் போய் 40,000 கோடி 50,000 கோடி அடிச்சுன்னு போகிறான். அவ்வளோதானே? நீங்கள் என்னமோ அப்படியே எல்லா லாபத்தையும் போய் தமிழ்நாடு அரசு கொடுத்து தமிழ்நாடு அரசு அப்படியே கடன் சுமையிலேருந்து வெளியே வந்தது போல் நீங்கள் பேசுகிறீங்களே. அப்படி ஒன்றும் இல்லையே. நம்ம இந்த நடைமுறை சிக்கல்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண அந்த 3-4 நடைமுறை சிக்கல்கள் இருப்பேன். இந்த நடைமுறை சிக்கல்களை மட்டும் நீங்கள் கலந்துட்டீங்கன்னாக்க அதுக்கப்புறம் இதை முன்னெடுப்பதற்கு எந்த தடையும் இருக்க போகிறது இல்லை எனக்கு தெரிந்து. ஏன்னா பல மாநிலங்களில் அது நடைமுறையிலே இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற கூற்றுப்படி அந்த மாநிலங்கள் எல்லாம் ஆறாக இது பண்ணி ஓடிக்கணுமே, அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய இந்த தொழிற்கூடங்கள்லேருந்து வரக்கூடிய லாபங்கள், இந்த லாபத்தை வந்து விட்டு கொடுக்க உங்களுக்கு மனமில்லை. அதனால் இதற்கு நீங்கள் கண்மூடித்தனமாக எதிர்ப்பை தெரிவிக்கிறீர்கள் அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள். இது 2 தான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொல்ல சொல்லுங்கள், ஸ்டாலினை வந்து சொல்ல சொல்லுங்க. கல் இறக்குதலுக்கு நான் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், ஒத்துக்க முடியாது அப்படின்னு பிடிச்சி சொல்ல சொல்லுங்க. மைக்கை பிடிச்சி சொல்ல சொல்லுங்கள். அப்படியும் சொல்ல மாட்டாப்புல, இப்படியும் பேச மாட்டாப்புல. நீயும் பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். இப்படித்தான் இவங்களுடைய அரசியல் இருக்குது. இந்த அரசியல் தேவையா அப்படின்றது கேள்வி. ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லை இல்லைன்னு சொல்லு. இது 2மே சொல்லாமல் அப்படியே கடந்து போகிறது என்ன? அல்லது இதை விவாத பொருளாக்கு. எதனால் நீ வேண்டாம் என்று சொல்கிறாய் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும்ல. இதனால் நான் வேண்டாம் என்று சொல்கிறேன். அப்போ இதை களைவதற்கு வழி என்ன அப்படின்றது அதிலிருந்து ஒரு தீர்வு வரும். இது விவாத பொருளாகவே நான் ஆக மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சாதி என்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ள போய் நீங்கள் ஒழிஞ்சு கொள்ள முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்துலேருந்தே மளிகை கடையெல்லாம் ஒரே ஒரு சாதிக்காரங்க தான் வச்சுருந்தாங்க. டீ கடையெல்லாம் ஒரு சாதிக்காரன் தான் வச்சுருக்கான். அதனால் டீ கடையை தடை பண்ணுவீங்களா? மளிகை கடையை தடை பண்ணுவீங்களா? அதனால் அதையெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஒரு காலத்தில் மரம் ஏறக்கூடியவர்கள் அப்படின்றவங்களை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு, அவர்களை தாழ்வாக பார்க்கக்கூடிய, தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்ல மாட்டேன், அவர்களை தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறை இருந்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. இன்றைக்கி அப்படி இல்லையே. ஒரு காலத்தில் செருப்பு தைக்கக்கூடியவர்களை வந்து தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்திருக்கலாம். இன்றைக்கி அப்படி சொல்ல முடியுமா நீங்கள்? அது ஒரு குறிப்பிட்ட சாதிகள் தான் பண்ணுறாங்களா? ஒன்றும் கிடையாது. என் சமூகத்தை சேர்ந்தவங்களே அந்த தொழிலில் இருக்காங்க. சரியா? அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாக்குப்போக்காக சொல்ல முடியாது. ஆனால் இதனால் பிரச்சனை வரும் என்றால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நீங்கள் பட்டியலிடணும். உங்களுடைய ஆதங்கங்களையும் நீங்கள் பட்டியலிடணும். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது தானேங்க. ஒரு விவசாயி வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறான்னா அவனுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொல்லி அதன் மீது உங்களுக்கு ஆதங்கங்கள் இருந்தால் அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் தாங்க எங்களுடைய ஆதங்கம், இந்த பிரச்சனைகளின் காரணமாகத்தான் நாங்கள் இதை நாங்கள் அமல்படுத்த முடியல, இதற்கு தீர்வை நீங்களும் சொல்லுங்கள், இதற்கு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசணும். இதுக்கு ஒரு அரசாங்கம், ஒரு பொறுப்புள்ள அரசாங்கத்திற்கு முதல்ல கன்விக்ஷன்னு சொல்லுவாங்க, ஒரு திடம் வேண்டும், மனதிடம், இதை செய்யணும் அப்படின்னு வேணும். ஓகே, இதை தீர்வை நோக்கி கொண்டு போவோமான்ட்டு. விவசாயிகளும் இன்னும் அப்படியே கல் மனசு கொண்டவர்கள் கிடையாது. கல் வேண்டும் என்று சொல்பவர்கள் தான் அவர்கள், கல் மனசு கொண்டவர்கள் கிடையாது. நீங்கள் உண்மையாகவே பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா அவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். இல்லைன்னா உன்னையெல்லாம் ஒன்று வந்து முதலமைச்சராக்கி வேடிக்கை பார்க்க முடியுமா? இந்திய வரலாறில் நடக்காத ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு. அது இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியல, மேல்மாவில் நடந்தது. இதை மறக்க முடியுமா? இது வரைக்கும் விவசாயிகள் வந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு எலியை விட வாயில வச்சு உட்காந்து போராட்டமாக நடத்திருக்காங்க, அம்மனமாக கூட நின்றுருக்காங்க எங்கே டெல்லியில். சரியா? அதெல்லாம் கூட
அவர்கள் வந்து அவமானமாக அசிங்கமாக நினைக்கவில்லை. அவர்கள் நிலையை அவர்கள் பிரதிபலித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் விட கொடுமை தமிழ்நாட்டில் நடந்த மேல்மாநில நடந்த விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போடப்பட்டது. இது எவ்வளவு அவமானம், இது எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம். இது ஒட்டுமொத்த விவசாயிகளை கேவலப்படுத்துகிற செயல் இல்லையா இது? அதையே நீ அமல்படுத்துற என்ன? அதையே நீ அதையே சகிச்சுட்டு போறாங்க. நீ சொல்லக்கூடிய நியாயமான அது வாங்கிட்டலாம் நியாயம் எதிர்பார்க்க முடியுமா? நியாயம் தர்மம் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் உன்னிடம் ஏதாவது ஒரு அதாவது இதுதான் பிரச்சனை ஆதங்கம் என்று உன்னிடம் ஏதாவது சொல்வதற்கு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தான் விவசாயிகள் இருப்பார்கள். அந்த பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறது. அதையே நீ செய்ய மாட்டேங்கிற. நியாயமா நீ நடத்திக்கணும். அறநிலையத்துறையை வச்சுக்கிட்டு அந்த டுபாகூர் அறநிலையத்துறையை வச்சுக்கிட்டு நீ முருகன் மாநாடுன்னு நடத்துறதெல்லாம் யாரும் இங்கே கேட்கல. ஆனால் மாறாக 50,000 கோடி 60,000 கோடி வருமானம் வருகின்ற டாஸ்மாக் துறை, மது விலக்குத்துறை, இது ரெண்டும் ஒரே அமைச்சர் தானே வச்சுட்டு இருக்காங்க. இந்த துறையிலேருந்து ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்து, எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை, இது விவாத பொருளாக்குவோம், அரசாங்கத்தோட தரப்பு பிரச்சனை இதான்ப்பா அப்படின்னு விளக்கம் கொடு. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? 60,000 கோடி அந்த துறையிலேருந்து சம்பாதிக்கிறீங்களா? இந்த துறையில் இந்த பொருளை நான் அனுமதிக்க முடியாது என்பதற்கு காரணம் இதுதான் என்று சொல்லி நீ கொடு. ஏன் உன்னால் அதை பண்ண முடியல? எங்கள் பணம் தானே, என்ன ஓம் பணத்தை நீ திருடி வச்சிருக்கிய எங்களோட பணத்தை, அந்த பணத்துல இருந்தால் கொடுன்னு கேட்குறோம். இல்லை எங்கள் பணத்தில் தானே செலவு பண்ணி யாராவது வேணாம்னு சொல்ல போகிறாங்களா? இந்த நாட்டு மக்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? 50,000 கோடி வருது உனக்கு. ஏன்னா மது விலக்குத்துறை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துவதும் மது விலக்குத்துறையுடைய கடமை. அதற்கும் நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த ஒதுக்குற நிதியை அடிச்சுன்னு தானே போகிறீங்க, திருடின்னு தானே போகிறீங்க நீங்கள். அதுலேருந்து ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்த 3 நாள் மாநாடு நடத்தி அவங்களுக்கு புரியவை. இதானுங்க அந்த துறையோட வேலையே தானுங்க. மதுவிலக்குத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? விவசாயிகள் இந்த கேள்வி, சரி சீமான் விட்டுருங்க, உங்களுக்கு ஆகாதவர், அவர் முன்னெடுக்கக்கூடாது, ஓகே, உங்களுடைய துறை என்னப்பா பண்ணுது? இப்போ விவசாயிகள் ஒரு மது சார்ந்த அல்லது துறை சார்ந்த ஒரு பொருள் சார்ந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்க, ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆயிரக்கணக்கில் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான கோடியை வருமானமாக தினம் தினம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த டாஸ்மாக் உடைய சகத்துறையாக இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறை, அந்த மதுவிலக்குத்துறை ஏன் இவர்களை அணுகி இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? இதுதானே அவனுடைய கடமை. இதுக்குத்தானே ஒரு அமைச்சர் உட்கார்ந்துருக்கான். இல்லை உனக்கு 10 ரூபா கலெக்ஷன் பண்ணி உன் கல்லா கட்டுறது, நீ கல்லா கட்டுறதுக்கு உன் குடும்பத்துக்கு கொண்டு வந்து வாரம் கொட்டுறதுக்கு தான் உட்காந்துருக்கானா இங்கே அமைச்சர்? இந்த கன்றாய் பிடிச்சவனுக்கு தியாகின்னு ஒரு பட்டம் வேறு, மானங்கெட்ட பதர்களா. ஓகே சார், இதை தொடர்ந்து 2026 தேர்தல் இன்னும் 10 மாத காலம் இருக்குது. இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு பிரச்சனை திருப்பி திமுக ஆரம்பிச்சு. கூட்டணி கட்சிகள் வந்து அவங்களோட சீட் பேரத்தை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசிட்டு வராங்க. இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாங்க, நீங்கள் அவங்களுக்கு டிமாண்டு வரும்போது தானேங்க. என்ன சார் இப்போ பாஜக கூட்டணிலாம் போக முடியாது. கரகாட்டக்காரன் படம் பார்த்துக்கிங்களே, அதில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் கோஷ்டி வெளியூர் கோஷ்டி சண்டை வரும் தெரியுமா? அப்போ அந்த உள்ளூர் கோஷ்டியை வந்து ரொம்ப டிமாண்டு ஏற்றிருச்சு அப்படின்ட்டு வெளியூர்லேருந்து இறக்குவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த உள்ளூர் கோஷ்டிகள். இந்த உள்ளூர் கோஷ்டிகள் நீ தரையா இல்லை விஜய் வந்து விழா நடக்க போகிறானா அங்கே கரகாட்டம் ஆடணும் அங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க. அங்கே போக மாட்டாங்க. போகிறேன்னு சொன்னால் தான் இங்கே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா எல்லா கோஷ்டியும் அங்கே உட்காந்துருக்கு, வெளியிலேருந்து வேறு எந்த கோஷ்டியும் இழுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறவங்க தக்க வைக்கணும்னா இந்த கரகாட்டக்காரங்களுக்கெல்லாம் காசு தர்றோம்ல, இதுக்காக பேசக்கூடிய பேரமாகத்தான் நான் பார்க்குறேன். 4 வருஷமாக என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க? அவ்வளோலாம் யோகியர்களா நீங்கள்? இந்த அரசாங்கம் நல்லது செய்யவில்லை என்றால் நாங்கள் தட்டி கேட்போம். எப்போ? 10 மாதத்துக்கு அப்புறம் அவன் கடையை சாத்திட்டு போகிற சமயத்தில் நீ தட்டி கேட்பியா? அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? அது வரைக்கும் என்ன பிடிங்கிட்டு இருந்த? கொடுக்குறத வாங்கிக்கிட்டு இருந்த, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த நீ. அதனால தான் நான் சொல்கிறேன், திமுகவை விட திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த தொங்கு சதைகள் என்ன இவைகள் உண்மையில் பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தை பிடித்த பைல்ஸ், சரியா? இவர்களை அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும். சர்ஜரி மாதிரி பண்ணணும், சரியா? அப்படி செய்தால்தான் இனிமேல் இந்த பேர அரசியல் என்பதனை இவர்கள் செய்ய மாட்டார்கள்.
இல்லை சார், இப்போ 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்போ அதிமுக பாஜக தனியாக இருந்தது. அப்போ திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட இந்த அளவு நெகோஷியேட் பண்ணல. ஆனால் இப்போ திருப்பி அதிமுக பாஜக ஒன்றா இருக்குது. இப்போ இங்கே விட்டாலும் வேறு வழி இல்லை, அதிமுக பக்கம் போக முடியாதுன்றது தான் சிபிஎம்மும் இருக்காங்க, விசிகாவும் இருக்காங்க. இந்த டைம் வந்து அவங்க நெகோஷியேட் பண்ணுறது வந்து ஸ்டாலினாலே ஏற்றுக்க முடியாது ஒன்று சார். எப்படியும் போக மாட்டாங்கன்னு அவருக்கே தெரியும்ல. ஸ்டாலினால என்ன ஏற்றுக்காம இருக்கிறீங்க? இல்லை, அவருக்கே தெரியும்ல எப்படியும் அதிமுகவில் பாஜக இருக்குது, இவங்க போக மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் தெரியும். அதான் விஜய் ஒருத்தர் இருக்காரு, விஜய் ஏற்றுப்பாங்களா சார்? இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் கட்சியில் இருக்கவங்க வந்து விஜய் தலைவராக முன்னிறுத்தி உதவாநிதி, அந்த இத்து போன உதவாநிதி, அந்த இவருடைய பேர் என்ன, சந்தானத்துக்கு துணை நடிகராக இருந்த உதவாநிதி, அன்சிகாவுக்கு ஹேண்ட்பேக்காக நடித்த உதவாநிதி, அந்த உதவாநிதியெல்லாம் ஒத்துக்கும் பொழுது முன்னணி நடிகராக இருந்த விஜய் ஏற்றுக்கூடாதா? ஏற்றுப்பாங்களா சார்? ஏன் ஏற்றுக்கூடாது? ஏன் இன்பநிதி ஏற்றுக்கிறதுக்கு ஏன் தயாராக இருக்காங்க? கம்யூனிஸ்ட்காரன் மாதிரி நடந்துக்கிறான், கம்யூனிஸ்ட் பாரம்பரியம் இருக்கா மாதிரி நடந்துக்கிறான். 10 கோடி ரூபாய் கொடுத்தா அந்த பக்கம் தாவறான், 5 கோடி ரூபாய் கொடுத்தா இந்த பக்கம் தாவறான். இவ்வளவுதானே இவன். இதில் என்ன பெரிய விஜய் வந்து விட்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ எல்லாம் ரோஷம் பார்க்கலாமா? ரோஷம் பார்த்த நீ எல்லாம் அண்ணா அறிவாலயம் பக்கம் போய் வெளில நிற்கிறீங்க. மானம் வெக்கம் ரோஷம் தான் நீ நிற்பியாங்க. இல்லை சார், கம்யூனிஸ்டுகள் இவ்வளோ தரவு என்ன அவங்களோட தரத்தை குறைச்சிட்டு இருக்காங்க. என்ன பெரிய அப்படி கம்யூனிஸ்டுகள்லாம் அப்படியே பெரிய உயர்ந்து நிற்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த உதவாநிதிட்ட கை கட்டி நிற்கிற ஜென்மங்கள் தானே. அப்புறம் என்ன, அவனே ஒரு கேவலமானவன், அவங்களால நீ கை கட்டி நிற்கிற, நீ எவ்வளோ கேவலமானவனாக இருக்கணும்? வெளியே வருவாங்களா சார்? ஒரு வேளை சீட் நெகோஷியேட் பண்ணி அது வந்து சரியாக வரலன்னா அவங்க ஏங்க வெளியில் வரணும்? கொடுத்த வரைக்கும் லாபம்னு வாங்குவாங்க. கம்மி பற்றி கொடுத்தாலும் வாங்கிப்பாங்கன்றீங்களா? புரியல. கம்மி பண்ணி கொடுத்தாலும் வாங்கிப்பாங்கன்றீங்க? சீட்டு கம்மி பண்ணி கொடுத்தத பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. கொடுக்க வேண்டிய வேணத்தை கரெக்டாக கொடுத்து, நீ சீட்டு கூட அதையே கொடு, எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ பேசுறதுலாம் எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் அதிகம் கேட்போம், நாங்கள் அதிகம் பேசுவோம், நாங்கள் அதிகம் கேட்போம், அப்புறம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். நான் என்ன அர்த்தம்? கேட்போம், 10 கொடு 15 கொடுன்னு கேட்போம். அதெல்லாம் கொடுக்க முடியாதையா, இந்த 6 வச்சுன்னு போ, வேணும்னா கடந்த முறை கொடுத்ததை விட அதிகமாக காசு தரேன், இதான் அடிச்சு வச்சிருக்கானுங்களே அது தரேன், அதுக்கு இவன் தானே துணை நின்றான். அவ்வளோதான். செல்வ பிறந்தகை அப்படியே இந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்தி நிலைநாட்டிட்டு தான் மறு வேலை பார்க்கணும்னு இருக்காரு, உட்காந்துருக்காரு இல்லையா? அப்புறம் ஸ்கிராப்லேருந்து என்ன பணம் வருதோ அதை வாங்கிட்டு போகிறாரு. அவன் இந்த 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 முறை 25 பேர் கொடுக்குறாங்களா? போன முறை 25 பேர் கொடுத்தாங்களா? இந்த முறை வந்து 30 பேர் கேட்பார் இவர். அதே 25 தான் கொடுக்க முடியும்னா செல்வ பிறந்தகை ஒத்துன்னு தான் போகிறாரு. செல்வ பிறந்தகை ஒத்துக்கலன்னா அவன் சோனியா காந்தி போய் பேச போகிறான், நேர உன்னையவன் கண்டுப்பான். அப்போ செல்வ பிறந்தகை என்ன பண்ணுவார்? நான் 25க்கு ஒத்துக்கிறேன் தலைவர், எனக்கு என்னென்னு 10 சைடில் கொடுத்துருங்கன்ட்டு. இந்த 25 சீட் இருக்கு பாருங்க, இதுவும் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் கொடுப்பாரு. ஸோ இதில் ஒரு 25 கோடி இப்படி உடன்படுறதுக்கு இந்த 25 நம்ம நிற்போம். நான் 30ன்ற மாதிரி சண்டை போட்டு கேட்குற மாதிரி கேட்குறேன், 35 நான் கேட்குறேன். அப்புறம் நீங்கள் பேச முடியாதுன்னு சொல்லுங்கள், அது இதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் டெல்லிக்கு போங்க. நான் முடியாதுன்னு சொல்லி நீ டெல்லிக்கு போகிறதுக்கு பதில் நீ டெல்லிக்கு போக நானே சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த எக்ஸ்ட்ரா கட்டிங் எனக்கு வரும்ல. இப்படியெல்லாம் பேசி தான் நீங்கள் வந்து அதே 25 வந்து நிற்கும் பாரு. இதுதான் என்னுடைய கணிப்பு. இவர்கள் ஒன்றும் பெரிய அப்படியே சட்டையை பிடிச்சி வாங்குற அளவுக்குலாம் யோகியனும் கிடையாது, இல்லை அவனுங்களுக்கும் வேறு போக்கேடும் கிடையாது. அதனால் இது கொடுத்து தான். ஓகே சார், பிள்ளைகளுக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார்.